போட்டிருக்குது ஜீவ ஊற்று. என்னங்க அதில் ஒரு வார்த்தை என்னது? ஜீவ ஞானவானுடைய போதகம். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்கிறேன், உங்கள் பாஸ்டர் படிக்காதவராக இருக்கலாம், நீங்கள் படித்தவங்களாக இருக்கலாம், அந்த போதகம் தான் உங்களை காப்பாற்றும். சொல்லுங்க, போதகம் என்னை காப்பாற்றும். சத்தமாக சொல்லுங்க, இந்த போதகம் நான் படிப்பது, நான் கேட்பது, நான் வாசிப்பது, மற்றொரு சொல்லுவது. இப்போ என்ன தெரியுமா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, தூக்கி போடியா, எனக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு என்ன உண்டாம்? அந்த 4வது வரி 5வது வரி மரணம். சத்தமாக சொல்லுங்க. அதாவது இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆரம்பத்தில் சொன்னேன், ஊற்று ஒன்று, ஆனால் அதனால் பெறுகிற நன்மைகள் பல. அந்த ஒரு ஊற்று தான், ஆனால் அந்த ஊற்றுனால எத்தனையோ பேர் பயன்படுறாங்க. இந்த நாளில் நீங்கள் ஒருத்தர் தான், உங்களுக்கு தெரியாது உங்களால் எத்தனை பேர் பயன்படுறாங்கன்னு. உங்களுடைய வார்த்தையினால், உங்கள் பாட்டினால், உங்கள் ஜபத்தினால், உங்களுடைய அர்ப்பணத்தினால் எத்தனை பேர் பயன்படுறாங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் 70ஆம் வருஷத்தில் என் நண்பர் ஒரு சபை கூட்டி கொண்டு போனார். நான் அதை விரும்பவில்லை. அவர் கட்டாயப்படுத்தினார். ரொம்ப நாள் என்னை பின்தொடர்ந்து வந்தார். பள்ளியிலே படித்தவர் தான். சரி, கட்டாயப்படுத்துகிறாரு, அவர் கூட போனேன். அவர் உள்ளே இருந்தால் நான் வெளியே தான் இருந்தேன். பாட்டு ஆரம்பித்தது. அவர் திரும்பி பார்த்தாரு. நான் உள்ளே போல ஒரே ஒரு பாடல், உம்பாதம் படிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மையன்றி யாரை பாடுவேன். அந்த பாட்டை கேட்டு உள்ளே உட்கார்ந்தேன். அதே சபையில் 16 வருஷங்கள் ஊழியனாக இருந்தேன். அப்படி யோசித்து பாருங்க, இந்த வசந்தம் உண்மை இல்லையா? அந்த தேவனுடைய வார்த்தை என்னது? அந்த வசனம் படிங்க, தேவனுடைய வார்த்தை ஊற்று. பீப்புள் இஸ் பிளஸ்ட். உங்களுடைய ஜபம் கூட ஒரு ஊற்று தான், உங்களுடைய பாடல் ஒரு ஊற்று தான். ஆண்டவர்கள் செய்த எல்லாமே கவனிங்கள். உங்களுக்கு தெரியாது, அந்த ஊற்றுக்கு தெரியாது யாரெல்லாம் தாகம் தீர்க்கப்பட்டாங்க, யாரெல்லாம் நன்மை பெற்றாங்க, யாரெல்லாம் இளைப்பாற, ஊற்றுக்கு தெரியாது. அந்த நன்மை பெற்றவர்களுக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி அது வேலை செய்யுது. ஊற்று அது வேலை செய்யுது. ஆனால் அந்த ஊற்று தண்ணீர் அநேகர் ஜீவனை தீர்க்கிறது. சொல்லுங்க, நீங்களும் சொல்லலையே, நீ நன்றி சொல்லலையே. பாருங்க, அந்த ஊற்று தண்ணி குடிக்கிறவன் அதை பார்த்து நன்றின்னு சொல்றானா? இன்னைக்கு சொல்லுங்க, தப்பலாம். சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கு காலை நடந்த ஒரு சம்பவம். குளித்து முடித்து வெளியே வந்துட்டேன். குளித்து முடிச்சு வெளியே வந்துட்டேன். நான் உட்காந்தான் எப்பயுமே குளிச்சு வைக்கிறேன். அங்கே இருக்கிற டைல்ஸ் எல்லாம், அந்த பாத்ரூம் டைல்ஸ் அப்படியே தபன்னு கொட்டுது. எல்லாம் ஷார்ப்பாக இருக்குது. ஒன்று குளித்து வெளியே வந்தோம். அப்போ தான் பாத்ரூம் இருக்கிற டைல்ஸ் அப்படியே கொட்டுது, ஒன்று ஷார்ப்பாக இருக்குது. அப்புறம் தான் இந்த அம்மா உள்ளே போனாங்க. ஆனால் தேவன் காத்தார் இல்லையா?